ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு அவல் இட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு திக்கான அவல் எடுத்திருக்கேன். அவல் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன், அதாவது 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன், அதாவது 50 மில்லி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையும் தயிரும் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவல் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அவல் ஃபர்ஸ்ட் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ ரவையும் தயிரும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி ஷேப்பில் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிருக்கு. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா இட்லியும் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளித்து விடணும். 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் கருகிடும். இப்போ வேக வச்ச இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு அவல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.